ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2 4ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலின்படி அட்டவணையை நிறைவு செய்க. முதல் அட்டவணை ஏல என்ன நம்பர் ஃபில்அப் பண்ணணும். ஃபிபொனாச்சி தொடரின் 6வது எண் என்னன்னு இதில் எழுது. ஃபிபொனாச்சி தொடரை முதல்ல எழுதுறேன். ஃபிபொனாச்சி தொடர் 1 1 2 3 5 இரண்டையும் கூட்டி இது ரெண்டையும் கூட்டி இது ரெண்டையும் கூட்டி அப்புறம் 8 13 ஓகே 21 34 55 89 இப்படி போயிட்டே இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க? 6வது எண் 2 3 4 5 6வது எண் 8. 2ன் முன்னி 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கு. 2 மற்றும் 3ன் மீச்சிமா 2க்கு 3க்கு மீச்சிமா கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 × 3 6 தான் வரும். ஸோ சிங்கிற இடத்துல 6ங்கிற 6 மற்றும் 20ன் மீப்பெரு பொது காரணி 6க்கும் 20க்கும். காரணி பொதுவான காரணி எதுன்னு பாருங்க. அது 2 × 3 இங்கே 2 × 2 × 5 இருக்கு. ஸோ பொதுவான எண் எது? 2 தான். டியில் என்ன வரும்? 2. ஓகே 1/5ன் தலைகீழி 1/5 தலைகீழா போட்டோம்னா 5 5/1 -7ன் எதிரன் +7 முதல் பகுஎண் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்க ஒரு பகுஎண் 1 பகு எண் கிடையாது, 2 பகு எண் பகா எண் 3 பகா எண் 4 தான் முதல்ல இருக்கக்கூடிய பகு எண். முதல்ல இயல் எண்ணில் 3 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள சதுரத்தின் பரப்பளவு 3 × 3 9 சதுரத்தின் பரப்பளவு பக்கம் × பக்கம். ஸோ 3 × 3 9. ஓகே சமபக்க முக்கோணத்தில் உள்ள சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 3 இருக்கும். அட்டவணையை நிரப்பிய பின் நீங்கள் உற்று நோக்கி காண்பது என்ன? விவாதிக்க. 8 1 6 2 5 7 4 9 3 கூட்டி பார்ப்போமா? ஏதாவது ஒரு இதில் என்ன மாதிரி ஒரு டிஃபரன்ஸு இல்லை ஏதாவது ஒரு சேமானது என்ன இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. 12 4 16 கூட்டி பார்ப்போம். 12 2 14 14 1 15. இதனுடைய கூடுதல் 15, இதோடைய கூடுதல் 14, இதோடைய கூடுதல் 16 வருது. வேற இப்படி கூட்டி பார்ப்போம். 5 3 கூட்டினா 8. இந்த மாதிரி ஏதாவது சேம் இது வருதான்னு பார்ப்போம். ஏதாவது சேமாக வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு ஒன்றும் அப்படி வர்ற மாதிரி தெரியலை. ஸோ இதை மட்டும் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? சில சதுரங்களில் இந்த மாதிரி எந்த பக்கம் கூட்டினாலும் ஒரே ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். இப்படி கூட்டினா 10 15, இப்படி கூட்டினா 13 16 வருது. ஓகே இந்த நெட்டுக்கு கூட்டினா 14 15 வருது. இந்த நெட்டு கூட்டினா 16 வருது. பாருங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க. 13 3 16, இப்படி கூட்டி 14 1 15 14 வருது. ஓகே இந்த மாதிரி 14 15 16 தான் கூடுதல் மாற்றி மாற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி கிராஸாக கூட்டி பாரு 13 16 வருது. 8 5 13 3 16. இந்த டயகனல் வழியாக கூட்டினா 10 15 வருது. ஓகே அதுதான் நம்ம என்ன கிடைக்கிது, இந்த 14 15 16 தான் திரும்ப திரும்ப வருதுன்னு நாம சொன்னோம். ஓகேவா?